முன் வெளியான தகவல். சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்களில் உணவு வகைகளில் விலை உயர்ந்துள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைகள் தொடர்ந்து போர் கொடுத்து வருகிறது. பதிலுக்கு ஈரான் படைகளும் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் பதட்டம் நிலவி வருகிறது. இந்த போரின் தாக்கம் உலகம் முழுவதும் இருந்து வருகிறது. இதனால் இந்திய நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பெரிய உணவகங்கள் வழக்கம் போல் செயல்பட்டாலும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகவே தமிழகத்தில் இருக்கும் சில ஹோட்டல்களில் தங்களது உணவு பட்டியலின் எண்ணிக்கையை குறைத்து உள்ளன. இதனால் ஹோட்டல்களில் உணவு வகைகளின் விலையும் உயர்ந்துள்ளது. குறிப்பாக தோசை, ஆஃப் ஆயில், சப்பாத்தி, பரோட்டா, பூரி, வடை உள்ளிட்ட உணவகங்கள் ரூபாய் 5 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு, பிரியாணி, சிக்கன், மட்டன் வகைகள் என பல உணவகங்களில் விலை ரூபாய் 20 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை போன்ற மிகப்பெரிய நகரங்களில் மாணவர்கள், வேலைக்கு போகும் அவர்கள் பலரும் உணவகங்களை நம்பி இருப்பதால் டிமாண்ட் ஏற்பட்டு உள்ளது என ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறுகின்றன. அதே சமயம் இது தொடர்பாக பேசிய ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர், சென்னை போன்ற பெரிய நகரங்களில் பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தங்கி படித்தும் வேலை பார்த்தும் வருகின்றன. அவர்களுக்கு எல்லாமே இந்த செய்தியானது மிகவும் சோகத்தை ஆழ்த்தி உள்ளது. அவர்களின் பெரும்பாலானோர் ஹோட்டல்களை நம்பியே உள்ளனர். இதனால் ஹோட்டல்களை கட்டாயமாக நடத்த வேண்டிய சூழல் உள்ள நிலையில் கள்ள சந்தையில் அதிக விலைக்கு சிலிண்டர் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே உணவு வகைகளில் விலையை சற்று ஏற்ற வேண்டியிருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். இதனால் இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால்தான் இந்த சிலிண்டர் பதுக்கப்பட்டு கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வணிக சிலிண்டர்கள் ரூபாய் 2043க்கு விற்கப்படும் நிலையில் கள்ள சந்தையில் ரூபாய் 3000 மற்றும் 4000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்று கூட மதுரையில் 398 சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்வதற்கு பதுக்கலில் ஈடுபட்ட 2 குண்டர் சட்டத்தில் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே சமயம் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதட்டம் உலகம் முழுவதும் உள்ள எரிபொருள் விநியோக சங்கங்களில் சிக்கல் ஏற்படுத்தி வருகிறது. அதன் அதர்வலையே தற்போது தமிழகத்தில் எதிரொலிக்க தொடங்கி உள்ளது. இதனால் சிலிண்டரை ஒரு பக்கம் புக் செய்துவிட்டு காத்திருக்கும் அனைத்து மக்களும் தற்போது பெட்ரோல் நிலையங்களில் வரிசை கட்டி காத்திருப்பதை நம்மால் சமூக வலைத்தளங்கள் மற்றும் செய்திகளில் காண முடிகிறது. பகல் நேரங்களில் மட்டுமல்லாமல் அதிகாலையில் சீக்கிரமாகவே எழுந்து பெட்ரோல் வாங்க மக்கள் வரிசையாக நின்று காத்திருக்கின்றன. இதனால் அந்த அளவுக்கு இந்த செய்தியானது மிகவும் பரவி வருகிறது. ஒரே காரணம், இந்த சிலிண்டர் டிமாண்ட் இருப்பதால் பெட்ரோலும் வருகிற நாட்களில் என்ன ஆகும் என்று பொறுத்திருந்து காத்திருந்து பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் கேஸ் சிலிண்டரை
புக் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும் அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஈரான் போர் கச்சா எண்ணெய் பிரச்சனைக்கு மத்தியில் தங்கம் விலை சரிந்துவிட்டது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சென்னையில் மார்ச் மாதம் 13ஆம் தேதியான தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 560 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,19,200க்கும், கிராமுக்கு ரூபாய் 70 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,900க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையானது ஒரு கிராம் ரூபாய் 290க்கும், ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் 2,90,000க்கும் விற்பனையாகிறது. சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே வருகிறது. இதற்கு காரணமாக ரஷ்யா மீது அமெரிக்கா விதித்த தடைகள், சீனா இந்தியா மீதான வரி உயர்வுகள், மத்திய கிழக்கு நாடுகளின் போர் பதட்டங்கள் போன்றவையால் அனைத்து நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிகிறார்கள். கடந்த ஒரு வாரமாக ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலும் தங்கம் விலை உயர்ந்தது. ஆனால் அண்மை காலமாக தங்கத்தின் விலையானது சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் தங்கத்தின் விலையானது குறைஞ்சபட்சமாக 2ஆம் தேதி ஒரு சவரன் ரூபாய் 1,11,600க்கு விற்பனையாகிய உள்ளது. அதிகபட்சமாக 28ஆம் தேதி ஒரு சவரன் ரூபாய் 1,24,400க்கு விற்பனையானது. அதே சமயம் சென்னையில் மார்ச் மாதம் 13ஆம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 560 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,19,200க்கும், கிராமுக்கு ரூபாய் 70 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,900க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை ஒரு கிராம் ரூபாய் 290க்கும், ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் 2,90,000க்கும் விற்பனையாகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.